Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அண்மை செய்தி. முதலமைச்சர் ஸ்டாலினுடன் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொலைபேசியில் பேசியிருக்கிறார். பாஜக சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தமிழகத்தைச் சேர்ந்த CP ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் CP ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு அளிக்கும்படி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆதரவு கோரியிருக்கிறார். பாஜக கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள CP ராதாகிருஷ்ணனை ஆதரிக்குமாறு அவர் வலியுறுத்தியதாக தெரிகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவிடமும் ராஜ்நாத் சிங் பேசியதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது முதல்வர் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு ஆதரவு கேட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், கூடுதல் விவரம். அதாவது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திமுக தலைமையுடன் ஒரு நல்ல நட்புடன் இருக்கிறார். ஏற்கனவே கலைஞர் கருணாநிதி குறித்த ஒரு நாணயம் வெளியீட்டு விழா கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற போது அவர்தான் மத்திய அரசு சார்பில் அந்த நாணயத்தை வெளியிட்டார். அந்த அளவுக்கு ஒரு நட்புறவு இருக்கக்கூடிய நிலையில், அதாவது ஒரு ஆப்போனன்ட் கேண்டிடேட் இல்லாம அளவுக்கு, அதாவது CP ராதாகிருஷ்ணன் எதிர்க்கட்சிகள் எந்த வேட்பாளரையும் நிறுத்தாமல் இருப்பதற்கான முயற்சியை பாரதிய ஜனதா NDA அலைன் செய்துட்டு வரார்கள். அந்த அடிப்படையில மல்லிகார்ஜுன கார்கே, நவீன் பட்நாயக், ஒடிசாவை சேர்ந்த நவீன் பட்நாயக், அதே போல தமிழகத்தை சேர்ந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆகியோருடன் பேசுகிறார்கள். என்று சொன்னால் தமிழகத்தில் திமுகவுக்கு என்று 22 MPக்கள் இருக்கிறார்கள். மக்களவையை பொறுத்தவரை, மாநிலங்களவை பொறுத்தவரை 10 பேர் இருக்கிறார்கள். எனவே 32 MPக்களை கொண்ட ஒரு பெரிய கட்சியாக இருப்பதால் இவர்களுடைய வாக்களிப்பு என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் சொல்லப்படுகிறது. 2007ஆம் ஆண்டு பிரதீபா பாட்டீல் காங்கிரஸ் கட்சி சார்பாக நிறுத்தப்பட்ட போது அவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் என்பதற்காக பாஜக கூட்டணியில் இருந்த சிவசேனா காங்கிரஸ் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்தது. எனவே அதே போன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை குறிப்பாக தமிழர் என்ற அடிப்படையில் எடுக்க வேண்டும் எனவும், அதே போல 1999ஆம் ஆண்டு குறிப்பாக பாஜக DMK அலையன்ஸ் இருந்த போது கோவை தொகுதியில CP ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறுவதற்கு திமுக மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாகவும், அப்போதே திமுகவிற்கும் CP ராதாகிருஷ்ணனுக்கும் ஒரு நல்ல நட்புறவு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில தினங்களுக்கு முன்பு முதலமைச்சரை அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேசினார் CP ராதாகிருஷ்ணன். எனவே ஒரு நல்ல நட்புறவுடன் இருக்கக்கூடிய CP ராதாகிருஷ்ணனுக்கு தமிழகத்தைச் சேர்ந்த திமுக MPக்கள் தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ராஜ்நாத் சிங் வலியுறுத்தி இருப்பதாக தகவல் வெளியாகிறது. ஆனால் திமுக இன்னமும் அந்த நிலைப்பாட்டை கொள்கை ரீதியாக என்ன மாதிரியாக நிலைப்பாட்டை எடுக்கும் என்பதில் கேள்விக்குறியாக இருக்கிறது. என்னென்று சொன்னால் திமுகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர்கள் தொடர்ச்சியாக இதற்கு எதிர்ப்பு CP ராதாகிருஷ்ணன் தமிழராக இருந்தாலும் கூட கொள்கை அடிப்படையில் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்று சரவணன் அண்ணாதுரை, TK சிலங்கோவன் போன்றவர்களும் சொல்லி வரக்கூடிய நிலையில் தமிழக முதலமைச்சர் எந்த மாதிரியான முடிவை எடுப்பார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். பாலா, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.